காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்திலே இந்திரன் பழி தீர்த்த படலம். இதனுடைய முதல் அத்தியாயத்தை நாம் முன்பே பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம். கிருஷ்ண பரமாத்மா யமுனை நதிக்கரையிலே பல திருவிளையாடல்களை, லீலா வினோதங்களை நிகழ்த்தியிருப்பார். அப்படியே வைகை நதி பாயக்கூடிய மதுரை மாநகரிலே சோமசுந்தர பெருமானாகிய சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருப்பார். இதிலே ஒரு திருவிளையாடலை நாம் கேட்டாலும் படித்தாலும் நமக்கு புண்ணியம் உண்டு. மிகப்பெரிய இறைவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இப்படி அவர் 64 திருவிளையாடல்களை இயற்றியிருக்கின்றார். அதிலே முதன்மையானது இந்த இந்திரன் பழி தீர்த்த படலம். நாம இந்த கதையினுடைய களத்தை பார்க்கலாம். இது கிருதயுகத்திலே ஆரம்பித்த கதை. இந்திரனுக்கு எப்படி பழி நேர்ந்தது என்பதை பற்றி. இந்திரன் தன்னுடைய அரச சபையில் விற்றிருக்கும் பொழுது நடன மாதர்கள் அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அங்கே நுழைகின்றார். ஆனால் இதை அவன் கவனிக்கவில்லை. நடனத்திலே அவனுடைய மனது லயித்து விட்டது. அதனால கோபமடைந்த பிரகஸ்பதி என்ன பண்றாரு, அங்கிருந்து மறைந்து விட்டார். அதனால இவனுக்கு கோபம் வந்து விட்டது கொஞ்சம். ஏன்னா நாம என்னவோ வேணும்னு நாம இவரை அவமதிக்கலாம். ஆனா குரு கோபித்து கொண்டால் என்ன நடக்கும்? சாதாரண ஒரு அரசன் கோபித்து கொண்டால் அதனால் ஒன்றும் நஷ்டமாகி விடாது. ஆனால் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னால் இந்திரனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் அல்லவா? அப்பொழுது ஆலோசனை கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, இந்திரனுடைய கோரிக்கை ஏற்று அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம், நீங்க என்ன பண்ணுங்க, துவஷ்டா என்ற ஒரு அசுரன் இருக்கின்றான், அவனுடைய மகன் விச்வகுரு, அவனை நீங்கள் குருவாக நியமித்து கொள்ளுங்கள், அவனுடைய சொற்படி கேட்டு நடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விச்வகுரு என்ன பண்றான், யாகம் செய்யும் பொழுது அக்னியிலே நெய்யை வார்க்கும் பொழுது அசுரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நெய்யை விடுகின்றான். இதனால் கோபமடைந்த இந்திரன் என்ன பண்றான், அவனை வாளால் விட்டு வீழ்த்தி விடுகின்றான். அதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடித்து விட்டது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை 4 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள் தேவர்கள். ஆனா இந்த துவஷ்டா சும்மா இருப்பானா? என்னுடைய மகனை கொன்றாய் அல்லவா, உன்னை சும்மா விடுவேனா என்று சொல்லி அவன் மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்துகின்றான். அந்த வேள்வி தீயிலிருந்து தோன்றியவன் தான் விருத்ராசுரன். விருத்ராசுரன் சண்டைக்கு வருகின்றான் இந்திரனிடத்திலே. இந்திரனால் வெல்ல முடியவில்லை. அவனுடைய கையிலே வஜ்ராயுதம் இருக்கின்றது. ஆனால் அதனால் உபயோகம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அது பழைய வஜ்ராயுதம். அப்பொழுது ஆலோசனை கேட்க பிரம்மதேவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றாராம், உன்னுடைய படைக்கல கருவி பழையதாகி விட்டது, அதற்கு வலிமை இல்லை, நீ என்ன பண்ற, ததீசி முனிவரிடம் சென்றால் அவருடைய முதுகெலும்பை கொண்டு செய்யப்படுகின்ற வஜ்ராயுதத்தை கொண்டு நீ விருத்ராசுரனை வெல்லலாம் அப்படின்ற ஒரு உபாயத்தை சொல்லும் பொழுது இந்திரன் என்ன பண்றான், ததீசி முனிவரிடம் சென்று யாசகம் கேட்கின்றான். சுவாமி, தாங்கள் மனது வைத்தால் ஒழிய எங்களால் இந்த விருத்ராசுரனை கொல்ல முடியாது அப்படின்னு. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு, மனம் வாக்கு கரணம் என்ற இந்த 3ஐயும் சித்தத்திலே ஒடுக்கி சிவபெருமானுடைய கைலாயம் செல்கின்றார். தன்னுடைய இன்னுயிரை ஈந்து இந்த முதுகெலும்பை கொண்டு, ததீசி முனிவருடைய முதுகெலும்பை கொண்டு தேவதச்சனாகிய விஸ்வகர்மா செய்ததுதான் அருமையான வஜ்ராயுதம். இப்பொழுது இதற்கு சக்தி வந்து விட்டது. இந்திரன் சும்மா இருப்பானா? இந்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் விருத்ராசுரனை கொல்வதற்கு புறப்படுகின்றானாம். விருத்ராசுரன் பார்க்கிறான். ஏன்னா முன்னாடி கையில வச்சிருந்தது பழைய வஜ்ராயுதம், அதற்கு சக்தி கிடையாது, அதனால பலன் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா பளபளப்பான ஒரு வஜ்ராயுதம், இதை வைத்து கொண்டான் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இறந்து விடுவோம் அப்படின்னு எண்ணி என்ன பண்றான், கடலுக்குள் சென்று மறைந்து விடுகின்றானாம். இப்பொழுது கடல் எப்படி வற்றுவது, எப்பொழுது நாம் விருத்ராசுரனை கொலை செய்ய முடியும்? இந்த கவலை இந்திரனுக்கு. அவன் என்ன பண்றான், மறுபடியும் பிரம்மதேவரிடம் போய் கேட்கின்றானாம் சத்தியலோகத்திலே, சுவாமி, எல்லாம் கைகூடி வந்து விட்டதா, ஆனால் இப்பொழுது பார்த்து இந்த விருத்ராசுரன் கடலுக்குள் சென்று மறைந்து விட்டான், நான் எப்படி என்று தேடுவது நீருக்குள்ளே அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, நீ பொதிகை மலைக்கு செல், அங்கே அகத்திய முனிவர் என்ற ஒரு மிகச்சிறந்த முனிவர் இருக்கின்றார், அவரிடம் நீ இந்த உதவியை கேட்டாயானால் அவர் கட்டாயம் செய்வார் அப்படின்னு வழிகாட்டி விடுகின்றாராம். மறுபடியும் இந்திரன் என்ன பண்றான், பொதிகை மலைக்கு வரான். வந்து அகத்திய முனிவருடைய காலில் விழுந்து கேட்கிறானா, சுவாமி, தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், இந்த விருத்ராசனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, அவன் கடலுக்குள் சென்று மறைந்து விட்டான், நான் எப்படி அவனை கொள்வது அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்றாரு அகத்திய முனிவர், அந்த கடலை ஒரு சிறு அளவாக செய்து தன்னுடைய கமண்டலத்திலே இட்டு வாயிலே
விழுங்கி விடுகின்றார், குடித்து விட்டார். இப்பொழுது கடல் வற்றி விட்டது. மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விருத்ராசுரனை. அவன் பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த கடலுக்குள்ள ஒரு மலைச்சிகரம் இருந்தது. அந்த மலைச்சிகரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு அவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றானாம். கண்களை முடிய அவனுக்கு பயம் இருக்கும் இல்லையா, நாம் இறந்து போயிட்டா எப்படி அப்படின்னு. அதனால் ஆனால் இந்திரன் என்ன பண்ணுறான் பாருங்க, மறுபடியும் பிழை செய்கின்றான். ஒருவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுதோ தியானத்தில் இருக்கும் பொழுதோ நாம் ஒருவரை கொலை செய்யக்கூடாது. இது நிபந்தனை. இது இறைவனுடைய தர்மத்தை அனுசரித்து நிறைவேற்றப்படுகின்ற நியாயம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் மறந்துட்டான். நாம் இந்திரன் இல்லையா, நாம் என்ன செஞ்சால் யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆணவம் வந்து விட்டது. கையில் வஜ்ராயுதம் இருக்குது, யாரை கேட்கணும் நாம் அனுமதி அப்படின்ற ஒரு செருக்கு பார்க்கிறான். கண்ணை மூடி நிஷ்டையில் இருக்கக்கூடிய விருத்ராசுரனை வஜ்ராயுதத்தை கொண்டு கொன்று விடுகின்றான், கழுத்தை வெட்டி. ஆனால் இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு வெட்டியது தான் தாமதம். மறுபடியும் பிரம்மஹத்தி தோஷம் அவனை பற்றி கொண்டது. அவனால் மீள முடியலை. அவனுக்கே கொஞ்சம் வெட்கமாக போய்விட்டது. ஏன்னா ஒரு தவறை ஒரு தடவை செய்யலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் செய்து மறுபடியும் பழியில் மாட்டிக்கொள்ளலாமா? அவனுக்கே வெட்கமாக வந்து விட்டது போல் அவன் என்ன பண்ணுறான், ஒரு தாமரை தண்டுக்குள்ளே மறைந்து கொள்கின்றானாம். ஏன்னா இந்த கடல் முழுவதும் இப்பொழுது இரத்தமாக போய்விட்டதாம். தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விருத்ராசுரனை கொன்றது பாவம் அல்லவா, அவனுடைய இரத்தத்தால் நிறைந்து விட்டதாம் கடல். அவன் என்ன பண்ணுறான், தாமரை தண்டுக்குள்ளே சென்று மறைந்து விடுகின்றானாம். இந்திரலோகத்தில் இப்போ என்ன நடந்தது அதை நாம் பார்க்கலாம் கொஞ்சம். ஏன்னா இப்போது குருவும் கிடையாது வழிகாட்டுவதற்கு, பிரகஸ்பதியும் கிடையாது, இந்திரனும் கிடையாது அரசாள்வதற்கு. என்னன்னு நினைப்பாங்க தேவர்கள். அவங்கெல்லாம் ஆலோசிக்கிறாங்களாம், இந்திரன் எங்கே போனான்னு தெரியலையே, ஆனால் நமக்கு ஒரு இந்திரன் வேணும் இல்லையா, யாரை இந்திரனாக நாம் முடிசூட்டி இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைப்பது ராஜாவாக அப்படின்ற ஒரு யோசனை வரும் பொழுது அவர்கள் பூலோகத்தில் தேடினார்களாம். யாராவது நன்றாக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய சக்கரவர்த்தி இருக்கின்றானா என்று. அப்பொழுது நகுஷன் என்ற ஒரு மன்னன் இருந்தானாம். அவன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தவன். இது ஒன்று போதும் அல்லவா இந்திரலோகத்தை ஆள்வதற்கு. அதனால் என்ன பண்ணுறாங்களாம் தேவர்கள்லாம், நகுஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் எங்களுடைய இந்திரலோகத்துக்கு ராஜாவாக விளங்கணும் அப்படின்னு. நகுஷனுக்கு ரொம்ப பெருமையாக போயிடுச்சான். யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய இந்திர பதவி கிடைக்கும் அல்லவா அப்படின்னு. இவன் ஒப்புக்கொள்கின்றான். அப்பொழுது இந்திராணியை பார்க்கின்றானாம். இவனுக்கு ஆசை வந்து விட்டதாம். எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் இந்த இந்திராணி, இந்திரன் ஒருவன் தான் இவளை மனைவியாக வரித்து கொள்வதா, ஏன் எனக்கு தகுதி இல்லையா, நான் கூப்பிட்டால் வரமாட்டாளா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். இந்திராணியை உடைமையாக்கி கொள்ள ஆசைப்பட்டானாம். அதனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தேவர்களுக்கு கட்டளை இடுகின்றானாம். இந்திராணியை எனக்கு அனுப்பி வையுங்கள், அவள் என்னுடைய உடைமைதானே, இந்த இந்திரலோகம் முழுவதும் என்னுடைய அரசாட்சி தானே, அப்பொழுது இந்திராணியும் எனக்கு உடைமையாக வேண்டுமே அப்படின்னு கேட்கிறானாம். இந்திராணிக்கு கண்கள்லிருந்து கண்ணீராக கொட்டுது. ஏன்னா இவனுடைய அக்கிரமம் தாங்க முடியவில்லையே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது அவள் ஒரு யோசனை பண்ணுறான். என்னன்னா, இப்போது இந்த அபாயத்திலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு. அப்போது ஒரு யோசனை தோன்றியதான். என்னன்னா, இந்திராணி சொல்கிறாளாம், நீங்கள் ஒரு ரத்தன பல்லக்கில் சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அகஸ்தியர், இம்மாதிரி 7 முனிவர்கள் மிகப்பெரிய தவம் செய்தவர்கள். அதன் மூலம் அவர்களுக்கு சக்தி இருக்கும். அவங்க 7 பேரையும் இந்த ரத்தன பல்லக்கை தூக்கிக்கிட்டு வர சொல்லணும். நான் அதில் உட்கார்ந்துக்குவேன். மன்னிக்கணும், இந்திரன் உட்கார்ந்துக்கிட்டு வரணும் இந்த ரத்தன பல்லக்கில். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கின்றாளாம். அவள் ஒரு யோசனையோடு இதை செய்ய சொல்கிறா. என்னன்னா, ரத்தன பல்லக்கில் நகுஷன் உட்கார்ந்தான்னா சும்மா இருப்பானா, செருக்கில் அவமதிப்பான் இல்லையா சப்த ரிஷிகளை. அப்பொழுது யாராவது ஒருவர் சபித்தால் கூட இவள் தப்பித்து கொள்ளலாம் அபாயத்திலிருந்து. அதனால் இப்படி ஒரு யோசனை சொல்கின்றாலாம் இந்திராணி. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க நகுஷன். அவனுக்கா ரொம்ப ஆசையாக போயிட்டது இந்திராணி அடையணும்னு. ரத்தன பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், சப்த ரிஷிகளையும் கூப்பிடுகின்றானாம். நான் இந்திரன் கூப்பிடுகின்றேன், எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு. எல்லாரும் வந்தாங்க. இப்போது பல்லக்கை தூக்கிக்கிட்டு வரணும், இந்திராணி இருக்கும் இடம் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை இடுகின்றானாம் நகுஷன். அப்பொழுது நகுஷன் உட்கார்ந்தவுடன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆசை வேகமும் அதிகமாக போய்விட்டது. இந்த சப்த ரிஷிகளிலே ஒருவர் அகஸ்திய மகாமுனி.
அவர் கொஞ்சம் குள்ளம் அல்லவா, குறுமுனி தானே. அவரால் ரொம்ப வேகமாக அந்த பல்லக்கை, ரத்தன பல்லக்கை சுமக்க முடியவில்லையாம். அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பதால் கொஞ்சம் அந்த உயரம் குறைவாக இருக்கின்றது. அப்பொழுது ரத்ன பல்லக்கு ஆடுகின்றது. ஆனால் இவனுக்கா பொறுக்க முடியல ஆசை. சர்ப்ப சர்ப்ப என்று சொல்கின்றானாம். சர்ப்ப என்றால் விரைவாக என்பது அர்த்தம். கோபம் வந்து விட்டதாம். எட்டி உதைக்கின்றானாம் அகத்திய மகாமுனியை. சீக்கிரம் போக மாட்டாயா? எவ்வளவு தாமதம் செய்வது? எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா இந்திராணி, சீக்கிரம் செல்லுமேன் அப்படின்னு எட்டி உதைக்கும் பொழுது அகத்திய மகரிஷிக்கு கோபம் வந்து விட்டதாம். உனக்கு எத்தனை திமிர் இருந்தால் ரத்தன பல்லக்கிலே உட்கார்ந்து கொண்டு இந்திராணியிடம் செல்லுமாறு என்னை நீ வற்புறுத்துவாய், மேற்கொண்டு நீ என்னை எட்டி உதைப்பாயா? எங்கிருந்து வந்தது உனக்கு இவ்வளவு அகம்பாவமும் ஆணவமும்? உன்னுடைய செருக்கு அழிய வேண்டும் அல்லவா? நீ என்னவோ 100 அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு இந்த இந்திர பதவி அடைந்து விட்டு இப்போது எங்களை வந்து அதிகாரம் செய்கின்றாயா? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? மகரிஷிகளை எட்டி உதைக்கக்கூடிய தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது என்ற ஒரு கோபம் வந்து விட்டதாம் அவருக்குள்ள. அவர் சபித்து விடுகின்றாராம். நீ என்னை சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி எட்டி உதைத்தாய் அல்லவா, நீ சர்ப்பமாக கடவாய் என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம். இப்பொழுது அவன் மலைப்பாம்பாக இந்திரலோகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திலே விழுந்து விட்டானாம். இப்போ மறுபடியும் யாருக்கு சங்கடம்னா, இந்திராணிக்கு சங்கடம் நீங்கி விட்டது. ஆனால் தேவர்களுக்கு மறுபடியும் சங்கடம் வந்து விட்டதான். ஏன்னா இப்போ அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அல்லவா இந்திரன், அவன் எங்கே போனான்னு தெரியலையே. நாம் வேற ஒருத்தரை கொண்டு வந்து நியமிச்சாக்க அவன் இப்படி சாபம் வாங்கி கொண்டு மறுபடியும் மண்ணுலகத்திற்கே போய் விழுந்து விட்டான். இப்பொழுது நாம் யாரை இந்திரனாக தேர்ந்தெடுப்பது? இருக்கின்ற ஒரு இந்திரனே போதுமாப்பா நமக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம் தேவர்கள்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், செய்வதறியாது யோசனை செய்கின்றார்களாம். அப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதி அங்கே வந்து விட்டார், பிரசன்னமாகி விட்டார். அவர் சொல்கிறாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்பொழுது நாம் இந்திரனை தேடணும்னாக்கா ஒரே வழிதான் இருக்குது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, வராரு. கடலுக்கு நடுவில் இப்போது விருத்ராசுரனை கொன்று விட்டு தாமரை தண்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா இந்திரன், அவனை கூப்பிடுகின்றாராம் பிரகஸ்பதி. இந்திரனே நீ எங்கே இருக்கின்றாய், வெளியே வா தாமரை தண்டிலிருந்து அப்படின்னு. அப்பொழுது இந்திரன் வெளியே வருகின்றானாம். அப்பொழுது அவன் கேட்கின்றானாம், சுவாமி தங்களை அவமதித்ததனுடைய பலனைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கொடிய பழி எப்பொழுது என்னை விட்டு நீங்கும்? ஏன்னா இந்த பிரம்மஹத்தி தோஷம் கொடியதல்லவா. நான் எந்த கஷேத்திரத்துக்கு சென்றால், எந்த தடாகத்தில் நான் எந்த புனித தீர்த்தத்தில் நீராடினாலும் இந்த கொடும் பழி என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாராம், இதற்கான உபாயத்தை நான் சொல்கின்றேன், அதற்காக நீ வருத்தப்படாதே அப்படின்னு. ஏன்னா குரு நினைத்தால் ஒழிய இந்த பழியிலிருந்து மீள அவனால் முடியாது, இந்திர பதவியும் அடைய முடியாது. அப்பொழுது அவர் சொல்கிறாராம், நீ இந்த பழி போக வேண்டும் என்று சொன்னால் புண்ணியமான காசிக்கு சென்று கங்கையில் நீராடினாலும் இந்த பழி தீராது, வேற எந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்காது. மண்ணுலகிலே ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே சென்று நீ சிவபெருமானை குறித்து வணங்கினால் ஒழிய உன்னுடைய இந்த பாவம் நீங்காது அப்படின்னு. அப்பொழுது இந்திரன் கேட்கின்றானாம், சுவாமி தாங்கள் குறிப்பிடுகின்றார் அல்லவா அந்த ஸ்தலம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு. அப்பொழுது இவர் ஒரு உபாயம் சொல்கின்றாராம் தேவகுரு பிரகஸ்பதி, எங்கே சென்றால் உன்னுடைய இந்த மனது அமைதி அடையுமோ, உன்னுடைய மனது பரவசம் அடையுமோ, அந்த இடமே உன்னுடைய இந்த கொடிய பாதகத்தை நீங்கும் ஸ்தலம் அப்படின்னு. இந்திரனுக்கு ஒன்றும் புரியலை. சரி குரு சொல்லிட்டாரு, இவன் கிளம்புறான். மண்ணுலகத்திலே பல இடங்களில் வந்து தேடுறானா. கேதார்நாத் சென்று பார்க்கின்றான், புனிதமான காசி கஷேத்திரத்துக்கு செல்கின்றான், கங்கையிலே நீராடுகின்றான், காஞ்சிபுரம் வருகின்றான். அப்பொழுது கூட அவனை பற்றி இருக்கின்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவில்லை. ஒரு கடம்பவனத்துக்கு செல்கின்றான். அங்கே ஒரு பொற்றாமரை குளம் இருக்கின்றது. அங்கே சென்றவுடன் அவனுக்கு இதுகாரும் மனதில் இருந்த அத்தனை ஒரு பழி உணர்ச்சி அவனை விட்டு அகன்று விட்டது. ஒரு இன்ப பரவசம் அவனுக்குள் முகிழ்கின்றது. அப்போ அவன் பார்க்கிறான், இது எந்த ஸ்தலம் என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த ஸ்தலத்தோட மகிமை நாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்தலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தடாகம் இருந்ததாம். அந்த தடாகத்திலே ஒரு மாணிக்கக்கல்லை கொண்டு வருகின்றதாம் ஒரு குரங்கு. அது என்ன நினைக்குதுன்னா, அந்த மாணிக்கக்கல்லை சிவலிங்கம்னு நினச்சிக்கிட்டு அதற்கு அருவி நீரை அபிஷேகம் செய்கின்றதாம், மலர்களை பறித்து வந்து வணங்குகின்றதாம், மற்றும் பழங்களை நைவேத்தியமாக படைக்கின்றதாம். எங்கிருந்து வந்தது இந்த பக்தி உணர்ச்சி இந்த குரங்கிற்கு? இவனுக்கு புரியவில்லை இந்திரனுக்கு. ஆனால் அது ஒரு புண்ணிய ஸ்தலம் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்து விட்டது. பக்கத்திலே பார்க்கின்றான், அங்கே பொற்றாமரை குளம் இருக்கின்றது.
அந்த இடத்திலே என்ன ஒரு பக்தி உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாம்பு குட்டி இருக்கின்றதாம். அது வெயிலிலே வருந்துகின்றதாம். அதனால நகர முடியலையாம். அப்பொழுது ஒரு கருடன் வந்து தன்னுடைய சிறகை விரித்து அந்த பாம்பு குட்டிக்கு நிழலை கொடுக்கின்றதாம். பகை உணர்ச்சி அங்கே கிடையாது. அதே போல ஒரு மான் குட்டிக்கு பசியால் வருந்துகிறதாம். அப்பொழுது ஒரு புலி வந்து அந்த மான் குட்டிக்கு பால் கொடுக்கின்றதாம். இதையெல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றான் இந்திரன். இந்த ஸ்தலம் எவ்வளவு புண்ணியமானதாக இருந்தால் பகை உணர்ச்சி அற்று விலங்குகள் கூட பக்தி பரவசத்தில் இருக்கும். இது எந்த இடம் என்பது மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை. அப்பொழுது இவன் பார்க்கின்றான், அந்த இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது கடம்பவனத்திலே. அது சோமாஸ்கந்த மூர்த்தியாக விளங்குகின்ற சிவபெருமான். அந்த இடத்தை பார்த்தவுடன் அவன் அங்கேயே விழுந்து வணங்குகின்றான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகின்றது. அது பக்தி கண்ணீர். ஏன்னா இந்த இடத்திலே தான் அவனுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மதுரை மாநகரம். அந்த கடம்பவனத்திலே இந்த பொற்றாமரை குளத்திலே நீராடியவுடன் அவனுக்கு இந்த தீவினைகள் அகன்று விட்டன. மிகவும் புண்ணிய ஸ்தலம். சோமாஸ்கந்த மூர்த்தியினுடையது. சோமசுந்தர பெருமாளினுடைய அருமையான வெள்ளி அம்பலம். இந்த வைகை நதி பாயக்கூடிய மதுரை நகரத்திலே அமைந்திருக்கின்ற இந்த அற்புதமான சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய திருத்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை நம்மால் விளக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு புண்ணியம் வாய்ந்த பதி. ஆலவா என்று சொல்லக்கூடிய அற்புத ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே இந்திரனுடைய பழி நீங்கிவிட்டது. இது இந்திரன் பழி தீர்த்தப்படலம் என்று அழைக்கப்படுகின்ற முதல் அத்தியாயம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்திலே. இந்திரன் இதை பார்த்தவுடன் இதற்கு ஒரு மிகப்பெரிய சன்மானம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவன் என்ன பண்றான், தேவ தச்சனான விஸ்வகர்மாவிடம் சொல்லி மிகப்பெரிய இந்திர விமானத்தை கொண்டு வருகின்றானாம். அந்த இந்திர விமானத்தை 8 யானைகளும் 32 சிங்கங்களும் 64 சிவகணங்களும் சுமந்து வருகின்றனவாம். புண்ணிய தீர்த்தத்தெல்லாம் நீராடுகின்றானாம். இந்த சிவலிங்கத்தை கங்கை முதலான நீரை கொண்டு தூபதீபம் காட்டுகின்றான், ஆரத்தி காட்டுகின்றான். சிவபெருமானை விழுந்து வணங்குகின்றான். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி சொல்கின்றாராம், அப்பனே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது இந்திரன் சொல்கின்றானாம், சுவாமி தங்களை கண்டதே பெரும் புண்ணியம். எனக்கு இந்த கொடிய பழி நீங்கி விட்டதல்லவா, இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி விட்டதல்லவா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. அப்பொழுது சிவபெருமான் ஒரு அருள் வார்த்தை கூறுகின்றார். என்னன்னா, நீ வருடம் முழுவதும் பூஜை செய்த பலனை ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளலாம். அது எப்பொழுது என்றால், சித்ரா பௌர்ணமி என்று நீ என்னை வந்து இங்கே பூஜை செய்தாயானால் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் நீ வருடம் முழுவதும் பூஜை செய்த பலனும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அருளை கொடுக்கின்றாராம். இது முதல் அத்தியாயம் மதுரை காண்டத்திலே திருவிளையாடற் புராணத்திலே இந்திரன் பழி தீர்த்த படலம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. ஏன்னா இந்திரனுக்கு நேர்ந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய அற்புதமான ஸ்தலம் அல்லவா இந்த திருவிளையாடற் புராணத்திலே. ஒரு படலத்தை நாம் கேட்டாலும் படித்தாலும் நமக்கு புண்ணியம் உண்டு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே திருவிளையாடற் புராணத்தினுடைய அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வாவ், வாவ், சூப்பர். இங்க 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 ராஜு ராஜு. வாவ் வாவ், சூப்பர் ராஜு. வானம் ஃபுல்லா